சிண்டு பேபி குயின் கார்ட்டூன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான மரத்தில் ஒரு பறவை வாழ்ந்து வந்துச்சான். அது இன்னைக்கு சமையல் செய்ய எதுவுமே இல்லையே, காய்கறிங்க போய் மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு வந்து பசங்க வர்றதுக்கு முன்னே சமைச்சிடலாம் சொல்லின்ட்டு அது என்ன பண்ணுச்சான், இன்னைக்கு மார்க்கெட்டில் தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு போகும்போதே என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு அது பறந்து போயின்னு இருந்துச்சான். யோசனை பண்ணினே போயின்னு இருந்துச்சான், இன்னைக்கெல்லாம் என்ன காய் வாங்கி செஞ்சு சமைக்கிறதுனே தெரியலையே, மார்க்கெட்டுக்கு போனால் தான் எது வேணாலும் தெரியும் சொல்லிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அது பறந்து 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 தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துச்சான். அப்போது அது யோசனை பண்ணின்னு இருந்துச்சான், இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, அக்கா வாங்க மார்க்கெட்டுக்கு வரீங்களா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் மார்க்கெட்டில் காய்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான். அதுக்கு அந்த பறவை சொல்லிச்சான், நானும் அதே தான் பார்த்துட்டு இருந்தேன், சரி நான் ஒண்டியாக போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன், நீயும் வா நம்ம 2 பேரும் போகலாம் சொல்லிட்டு பறந்து காய்கறி கடைக்கு போனாங்களாம். போகும்போதே எந்த காய் வாங்குறதுன்னு தெரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டே போனாங்களாம். அங்கே போய் பார்த்தாக்கா காய்கறியில் அதே காய்ங்க தான் இருந்துச்சான். அதுங்க என்ன இதே காய் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, வேறு எந்த காயுமே இருக்கும், இதே காய்ங்க தான்மா வரும், புதுசாக உங்களுக்கு எங்கேருந்து தயாரிச்சுன்னு வருதுன்னு கேட்டாங்களாம். அதனால் அவங்களும் இருக்கிற காயை வாங்கிக்கிட்டு பறந்து தன்னுடைய வீட்டுக்கே போயிட்டாங்களாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் இன்னும் வீடியோ போட எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். தேங்க்யூ.